சிங்கம் கதை சொல்கிறாரு. சிங்கம் எப்போவுமே பெரிய விலங்குகளை தான் வேட்டையாடும், செத்து போன கறியை சீண்டவே சீண்டாதுங்கிறாரு. அது மீம்கள்லாம் போட்டு ட்ரோலுக்கு உள்ளாக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து சீமானத்தான் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை. அது உண்மைதான். நான் அதை அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இல்லை, கடந்த சில நாட்களாக விஜய் வந்து சீமான் விமர்சிக்கிறத விஜய் ரசிகர்களால் கட்டாயமாக பொறுத்துக்க முடியாது. நம்ம போன்ற பொதுவானவர்களுக்கு ஏன் ஒரு திடீர்னு விஜய் அடிக்கிறாருங்கிற கேள்விகள்லாம் வருது. என்னன்னா, இப்போ அவர் வந்து சிஎம் சந்திச்சுட்டு வந்த பிறகுதான் இதெல்லாம் நடக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் சொன்னது எல்லாம் வேற, விஜய் குறித்து அவர் பேசுனது எல்லாமே வேற. அப்போ ஒரு நாள் இரவுல நீங்க மாற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்படி என்ன விஜய் பெருசா அநியாயம் பண்ணிட்டாருங்கிறது நமக்கு புரியல. அப்போ நீங்க பர்பஸாவே விஜய் அடிக்கும் பொழுது விஜய் வந்து திருப்பி அடிக்கிறாரு. ஆனால் சீமான் பேரை சொல்றதுக்கு கூட நான் வந்து அது கூட தகுதி இல்லாதவருங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். இவ்வளவு பெரிய கூட்டம் எனக்கு பின்னால நிக்குது, அந்த கூட்டத்தோடு கம்பேர் பண்ணும்போது நீ ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்ல வர்றாரு அவரு. ஸோ அதனால தான் வந்து என்னை விட பெரிய விலங்குகளை தான் நான் வேட்டையாட முடியும், நான் சிங்கம் அப்படின்னு சொல்றாரு. என்னை விட ரொம்ப சின்ன சின்ன விலங்கு நீ, அதை விட செத்து போன ஒரு விலங்குங்கிறாரு. ஸோ இதை விட என்ன சொல்ல முடியும்னு